ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ். லாஸ்ட் வீடியோ தான் ஜிடி பத்தி பேசணும். இப்போ அவங்களோட ஜோடி டீம் எல்எஸ்சி பத்தி பார்க்கலாம். சரி, என்ன சொல்லுங்க, எல்எஸ்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் முதல்ல எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு போன வருஷம் அவங்க முதல்ல போல, கடைசியில தான் அவங்களுக்கு போச்சு. அந்த ரிஷப் பண்ட் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு ஒரு டோர்னமெண்ட்டை முடிச்சு வைப்பான். ஏன்னா இந்த பட்டுக்கு வாட்டியும் எங்கேயுமே படல. அது ஒரு மேட்ச் அதுதான் தான். 27 அதுவும் கோடி கொடுத்து வாங்கினாங்கல்ல, அந்த மேட்சுமே தோத்துட்டோமா? ஆர்சிபி கிட்ட தான். அந்த ஆமாமா, மேட்ச் ஆர்சிபி ஆர்சிபி கிட்டயா? தோத்தாருங்க. கரெக்ட் தோத்தாருங்க கரெக்ட். அந்த அது மேட்ச். நோ பால்ல. ஆமா கரெக்ட். ஜிதேஷ் சர்மா ஓடுது. அதான் ஓகே ஓகே. போன டைம் ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் பேட்டிங் ஹெவியா இருந்தானுங்க. பவுலிங் ஃபுல்லா லோக்கல் பிளேயர் வச்சே போட்டுட்டு இருந்தானுங்க. போன தடவை இது நல்ல இந்த தடவை தான் பேசுவோம். நல்ல அதான். சரி, ஆக்ஷன் எப்படி போச்சு? ஏதாவது ஆப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிக் நல்ல பிக்னா அந்த மார்க்ரம் பிக் தான் சொல்லுவேன் நானு. இல்ல மார்க்ரம் அங்கதான் ஆடினா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் தான். நான் சவுத் ஆப்பிரிக்கா லீக மாத்தி சொல்லிட்டேன். ஓகே ஓகே. அங்க அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க ஓடி வந்துட்டான் குடுகுடுன்னு. அதான் ஓகே ஓகே. பஞ்சாப்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டான்ல. அதான் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு போய் சொல்லிட்டு அந்த டீமே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தான் கடைசியில. அதான் மேரேஜ் ஆஃப் வந்து 2 கோடி தான் சம்பளம் தரான் பஞ்சாப். இவனோட 8 தரான். 8 கோடி தரான். இங்கதான் வருவான். அது சொல்லிட்டும் அந்த எடுத்தானுங்களே இவனுங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் தான் அவைலபிள் இருப்பான்னு சொன்னான் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அது நம்பி எடுத்தாங்களா 8 கோடி கொடுத்து? 8 கோடி கூட இருந்தாங்க. ஆனா எங்க ஆட போறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலி அவன் ப்ராமிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன், அந்த ஓனர் சஞ்சய் கோயங்காவா. அது மாதிரி வெட்டிங்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்எஸ்சில பண்ணி கொடுறேன் அப்படிதான் சொன்னாங்க. பாத்துப்பாரு, அவர் எல்லாம் பாத்துப்பாரு. அவர் டீம் தவிர எல்லாம் பாத்துப்பாரு. நல்லா வந்து சஞ்சீவனா பிளேயரை பாத்துப்பானே சொல்லக்கூடாதுடா. ராகுல எங்க பாத்துக்கிட்டான்? ராகுல பார்த்த துப்பு எல்லாம் அவன் எப்படி இங்கிலீஷ பாத்துப்பான்? அவெல்லாம் பாத்துக்க மாட்டான். ஆக்ஷன் டேபிள்ல மட்டும் ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கிறான். டீம் ஏறானா? சரி, டீம் பக்கம் போவோமா? போவோம். எனக்கு தெரிஞ்சு அவன் டாப் 4 போன வாட்டி ஆனா அதே டாப் 4 தான் ஆடுவாங்க. ஆமா ஆமா. மார்க்ரம் ஓபன் பண்ணுவாங்க. பூரான் 3, பண்ட் 4, ரிஷப் பண்ட் 4. எனக்கு இங்கிலீஷ் எங்க ஆட போறான்னு தெரியல. இங்கிலீஷ் ஆட வைக்கிறதே கஷ்டம் இப்ப இவனுங்க. நம்பர் 5 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷா? நீ 4 பேர் ஆட்டனா அப்புறம் பவுலர் ஆடவே முடியாது. அசரங்கா எடுத்துக்காங்க. மேபி அசரங்கா இன்ஜுரின்றனால அவனை மேபி ஃபுல் பேட்டிங் ஐபிஎல்க்கு வரவே மாட்டான் எப்போதும். சோ அவனை சேர்க்கவே வேண்டாம் ஐபிஎல்க்கு எல்லாம். அசரங்கா எடுப்பாங்க, இன்ஜுரியாம போயிடுவான். டாப் 5 ஃபுல்லா அடிக்கிறவானுங்க. அப்போ டாப் 5ல டாப் 4 ஃபாரினர்ஸ் போட்டு ஃபுல்லா அதான் எடுத்தாலுமே ஓவர்சீஸ் பவுலர் எடுத்தாலுமே டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னா சொல்ல முடியாது. சோ அதுக்கு பேசாம நீ பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். அதான் போன வாட்டி அதான் பண்ணானுங்க. பூரானுக்கு போன வருஷம் நல்லா பட்டுது. அங்கங்க மார்க்ஸுக்கும் கொஞ்சம் நல்லா பட்டுது. மார்க்ரமும் நல்லா ஆனா, அதனால கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் நல்லாவே எல்லா மேட்சும் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனா என்னன்னா 200 மேல அடிச்சாலுமே குடுத்துறானுங்க இவனுங்க. அதுதான் பிரச்சனை. இந்தியன் பவுலிங் கிடையாது. அதேதான். ஆனா இந்த தடவை மார்க்ரம் இன்னும் பயங்கர ஃபார்ம்ல இருக்கான்டா போன தடவையோட. ஆமா, மார்க்ரம் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஆனா கிரன்ச் மேட்ச் எல்லாம் அடிக்க மாட்டான்டா. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அவன் தான் அடிச்சு கொடுத்தான். அது ஒத்துக்கிறேன். ஆனா மார்க்ரம் அடிச்சிருவான். அதான் ஆஸ்திரேலியாவோட இங்கிலாந்துல அடிச்சான்ல அவன். அவனுக்கு மேல கொஞ்சம் பெட்டு கட்டலாம். அந்த மாஸ் மேலதான் கட்ட முடியாது. மார்க்ரம் மட்டும் கொஞ்சம் அடிப்பான். 15 மேட்ச் அடிக்க ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு கேப்டன் ஒருத்த கம்முன்னு இருக்கான். அவனை அடிக்க மாட்டீங்க. இவன் ஏதோ ஒரு மேட்ச்ல குரூஷியல் மேட்ச்ல அடிக்கலன்றனால இவனை வந்து அடிக்கிற. இப்ப நீ ரிசர்வ் பண்ண சொல்ற? ஆமா ஆமா. ஒரே மேட்ச் தான் போன சீசன் ஃபுல்லாவே. ஆமா, ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ஆனா தெரியல இப்ப என்ன ஃபார்ம்ல இருக்கான். அவங்க இந்தியன் பவுலர்ஸ் அந்த மோசிங்கானும் மேக்காரவும் அதான் இவங்க 2 பேரும் ஆடணும் ஃபுல் சீசன். மோசிங்கானும் நோண்டி வந்து போடணுமா பவுலிங்? அவ்வளவுதான். ஆனா 2 பேரும் கூட போதும். அப்படிதான் ஆடுவாங்க. சரியான ஃபைட் அவங்களுக்கு. அப்புறம் தலைமை இருக்கான்.
சைன் போடுறவங்க திக்வேஷ் இருக்காங்க. ரத்தி. அப்புறம் என்ன திக்வேஷ் பேசுறது? திக்வேஷ் போன வாட்டி அவனால தானே அவங்க ஓரளவுக்காவது பரவாயில்லையா இருந்தது அவங்க bowling. ஆமா ஆமா இவங்க நல்லா 220 இருந்தது 230 அடிச்சுமே தோத்தானுங்களா போன வாட்டி. அதுல அவன் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனாலதான் அவங்க பவுலிங் ஸ்கோர் கார்டு எல்லாம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலி வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து கிரெடிட் கொடுப்பேன். ஆக்சுவலி இந்த டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் லீட் பண்றாங்க. ஏன்னா வந்து திக்வேஷ் ரத்தி கொண்டு வந்தானுங்க, பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ், ஒரு சொல்ற மாதிரி ஒரு 4 மோசின் கானு, ஒரு ஒரு 4-5 பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. சோ அவங்க ஏய், கொஞ்சம் அந்த மேனேஜ் அந்த என்ன முக்கிய- சொல்றது முக்கியமான talent ஆளை scout நல்லா விட்டுட்டு நீ இருக்கு. பேசிட்டு இருக்க. டேலண்ட் ஸ்கவுட் முக்கியமான ஆளை விட்டுட்டு பேசிட்டு இருக்க. ஆயுஷ் பதோனி. ஆமா ஆமா அவன் வேற திடீர் சின்ன பையன் அவனை வேற வந்தான், வச்சு திடீர்னு ஒரு 2-3 மேட்ச் அடிச்சான். இல்ல ஓகே ஆயுஷ் பதோனி கரெக்ட் தான், நிஜமாவே ரொம்ப நல்ல டொமஸ்டிக் சீசன் அவனுக்கு. நானும் ஒத்துக்கிறேன். டெல்லிக்கு ரொம்ப நல்ல டொமஸ்டிக் சீசன் அவன் இந்த வருஷம். இந்தியா காலப் கூட வந்ததுடா இந்த நியூசிலாந்து ஓடி ஆமாமா. பேக்கப்பா வந்தான். டொமஸ்டிக் ரொம்ப நல்லா ஆனா நான் மேல ஆடினா இவங்க ரொம்ப கீழே தான் ஆடி ஆகணும். இவங்களுக்கு வேற வழியே இல்ல, அவன் ஆப்ஷனே இல்ல அவன் இவங்களுக்கு. ஆனா எப்படி ரொம்ப கீழே ஆடுறாங்க அவனை. வேற என்ன பண்ணுவ நீ? வேற வழி இல்லையா உனக்கு? உங்க டாப் 5 ஃபுல்லாவே ஃபில் ஆயிடுச்சுல. இப்ப இங்கிலீஷ் 5ல ஆட போறான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இங்கிலீஷோ இல்லன்னா யாரா கீழ வராங்களோ லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் பொறுத்து ஆடிக்கிறான்னு வச்சுக்கோ. ரிஷப் பண்ணி அப்படி ஆடுவா பார்த்தா நீங்க? யாரு ரிஷப் பண்ட் 4 தான். ரிஷப் நான் பண்ணி இப்போ Four, வரைக்கும் four. 4 சொன்னேன், பண்ட் 4 சொன்னேன். இங்கிலீஷ் 5 4 நான் லெஃப்ட் ஓகே. ஹேண்டர் ரைட் ஹேண்டர் பொறுத்து மாறிப்பாங்கன்ற. அப்ப சோ 3 வந்து பூரான் 3 பூரா ஆடுவா ஆடுவான். நீனே? பூரான் 3 ஓகே தான் ஆடுவான். போன வருஷமும் சரி. பூரான் தான் 3. பூரான் 3 தான் ஆடுவான். எனக்கு இப்போ டொமஸ்டிக் இது எந்த லீக்லயுமே பூரான் இல்லையா? 3 தான் ஆடுறான். சோ பூரான் தான் 3 ஆடுவான். பண்ட் 4 இங்கிலீஷ் 5 இப்போதைக்கு நான் சொல்றது. ஆயுஷ் பதோனி 6 அவன் சொன்ன மாதிரி. சோ ஓபனர் யார் யாரு சொல்லவே இல்ல? மார்க்ரமோ மார்க்ரம், மார்ஷ், மார்க்ரம். மிச்சல் மார்ஷ். வேற யாரும் சோ ஓபனர் இல்லையாடா? இந்தியன் ஓபனர் யாரும்? யாருமே இல்ல. ஓகே பண்ட் அனுப்புங்க ஒரு மேட்ச் ஆடணும்னு. நான் தான் யோசிச்சேன்டா. அவன் வந்து ஒரு மேட்ச் ரோஹித் சர்மா வந்து ஒன் டேலயே இறக்குவான், ஓபனிங் இறக்குவான். ஒன் டே இதுல ஒரு ஒரு மேட்ச் இதுல ஆடுவான் ரோஹித் சர்மா. ஆஹ் இல்ல போன அது வருஷம் கூட மாதிரி ஒரு மேட்ச் அவன் ஆடுவான் ஓப்பனிங். அது மாதிரி தான் ரிஷப் பண்ணி ஓபனிங்ல ஆடல. இந்த டெல்லி டேல்ஸ் எல்லாம் ஓபனிங் தான் ஆடும். ஓபனிங் இல்ல ஆனா வந்தவன் நீ தான் ஆடுவான். நீ சி உங்களுக்கு டீமே இப்படிதான் இருக்கு. நீ சரி ரிஷப் பண்ட் ஓப்பனிங் ஆடுறனா அப்ப யாரோ ஒரு ஃபாரினரை உட்கார வைக்க போற. கரெக்டா? ஆமா நீ மிஷல் மார்க் தான். இன்னொரு ஃபாரினர் யார் ஆடுவ? இல்ல அது மாதிரி ஆடு இல்லையே. இல்லையா? நாக்கியா இருக்கா? ஆடுறீங்களா அவன? ஷபர் ஜோசப் அவங்க எடுக்கலையா? ரிட்டைன் பண்ணலையா அவங்க? விட்டுட்டாங்க. டெல்லி போயிட்டானா? இல்ல யாரும் விட்டுட்டாங்க. இல்ல யாருமே இல்ல அவங்களுக்கு. பிரெட்ஸ்கி இருக்கான், மேத்யூ பிரெட்ஸ்கி வேணா இருக்கான். ஆமா பிரிட்ஜ் பிரிட்ஜி இருக்காங்க. பிரிட்ஜி பிரிட்ஜி ஆடுவான். I mean, பிரிட்ஜி இவங்களை இங்கிலீஷ் தாண்டி ஆட வர வரைக்கும் மாட்டான். பிரிட்ஜ் ஆடுவாங்க. அவரும் டாப்பான பிளேயர். பரத்ரா, இங்கிலீஷ் வர வரைக்கும் பிரிட்ஜ் ஆடுவான் முதல்ல 6 மேட்ச். இங்கிலீஷ் முதல்ல அவைலபிளா இருப்பான். அவன் பின்னாடி டோர்னமெண்ட்ல தான் அவைலபிளா இருக்க மாட்டேன்னு சொன்னான். ஓகே ஓகே ஆனா இப்போ ஃபுல் டோர்னமெண்ட்டுமே வருவன்ற மாதிரி தான் சொல்றான். அதான் பிரிட்ஜ்கிமே நல்லா அப்புறம் இவரே கண்டினியூஸா ஃபீச்சர் இருக்கான். என்னடா? இல்ல பிரெட்ஸ்கி சரி, அது ஆடலாம். பிரிட்ஸ்கி முதல்ல ஆட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கிலீஷ் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவனை விட்டீங்கடா, அப்துல் சமாத விட்டீங்க பாரு. அப்துல் சமாத் இது தானே லைக் Finisher ஆடுவ. இல்ல Finisher ஆ? அப்துல் சமாத் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யூவா வச்சுப்பாங்க அவனை. Backup நம்ம ஆ? அந்த அசுதோஷ் டெல்லிக்கு அசுதோஷ் நீ வச்சிருந்தாங்க. அதான். அது மாதிரி தான் இவன் வச்சிருப்பானுங்க. ஆஹா. இல்ல நான் வேற இங்கிலீஷ் வச்சுப்பாங்க. அட் 5ல ஆடுறேன்னா அப்துல் சமாத் அந்த லைனப்புக்கே எனக்கு தெரிஞ்சு தேவைப்பட மாட்டான். உனக்கு ஆயுள் வந்துருவான். அப்புறம் ஏதோ பின் ஆயுட் பதான் ஆல்ரவுண்டர் 6 ஷபாஸ் அஹமத் இருக்கா. ஷபாஸ் ஆமா, அஹ்மத் ஆமா. 7ல அர்ஷத் கான் ஆடுவாங்க. இங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிச்சிங் பொறுத்த மாதிரி ஆடிடுவானுங்க. அர்ஷத் கானா? நானும் அவன அப்துல் அர்ஷத் சமாத் கான் ரொம்ப GT doubt. இல்லையா? எனக்கு இல்ல இங்கதான் இருக்கான். இங்கதான் எனக்கு இருக்காங்க. என்னவோ அர்ஷத் கான் ஆடுவாங்களான்னு தோணல எனக்கு. அவங்க சமாத் மேல போன வருஷமும் ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சமாத் பிச்ச பொறுத்து தான் சொல்றேன் நானு. சமாத் ஆடுவான்னு தோணுது. ஆனா ஷபாஸ் அஹமத் கண்டிப்பா டேய், ஆடுவான். அர்ஷத் கான் ஜிடிடா. அவன் அங்க இருக்கான், இங்க இல்ல. சமாத் தான் ஆடி ஆகணும் அவங்க. வேற வழி இல்ல அவங்களுக்கு. அதான் அதான். சோ நீ இப்படி பார்த்தனா 5 வரைக்கும் இங்கிலீஷ் ஆர் பிரெட்ஸ்கி போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் ஸ்லாஷ் பிரெட்ஸ்கி போட்டுக்கோங்க. சோ அதை வச்சு 4 5 அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும். 6 பதோனி தான் ஆடி ஆவாங்க அவங்க. 7 அப்துல் சமாத், 8 ஷபாஸ் அஹமத் ஆடுவாங்க. கரெக்ட். சோ அதுக்கப்புறம் சித்தார்த் ஏதாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கடா. டாப் ஆர்டர்ஸ்ல 3 4 ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தா ஆடுவாங்க. அந்த மாதிரி அவனதான் தான் impact ஆ அவன் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டிக்கலா தான் அவனை யூஸ் பண்ணாங்க. எல்லா மேட்சும் ஆடல அவனை. அவன் அந்த மாதிரி பிச்சுக்கு ஏத்த மாதிரியோ இல்லனா ஆப்போனன்ட்டுக்கு ஏத்த மாதிரியோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்ல டாப் 4லனா பவர் பிளேல அவனை கொடுத்து போடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் அவனை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா மேட்சும் ஆட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் முக்கியமான பை இருக்கு, அதை விட்டீங்களே, முகமது ஷமி. முகமது ஷமி Bowling. பவுலிங் செட் பண்ணிருக்காங்க. பேர் தானே. ஆவேஷ் கான் வேற இருக்கா.
முகமது ஷமி வந்து பாயிண்ட் ப்ரூவா இருக்கான்டா அவன் கரியர்ல இப்ப. முகமது ஷமி இல்ல, ப்ரூவ் பண்ணி முகமது அவன் ஷமி ம். T20 கொஞ்சம் கம்மி தான் எப்ப இருந்தோ. நீங்க என்னதான் இல்ல சொன்னாலும் ஆனா T20 போலதான் பாயிண்ட் ஒத்துக்க ப்ரூவ்ல மாட்டான். இருக்கணும். ஓகே தான், பட் பாயிண்ட் ப்ரூவ்ல இருக்கான் அவன். அவன் வந்து டீம்ல வந்தா அவனுக்கு திருப்பி ஒன் டே இதுல வந்தாவணும்னா ப்ரூவ் மேபி பண்ணி தான் இந்த அவன் ஐபிஎல்ல. மேபி இந்த பிட்ச் அவனுக்கு சூட் ஆகலாம். எஸ்ஆர்எச் பிட்ச் அதான் ரொம்ப அதான் ரொம்ப ட்ராக் இதுவா கரெக்ட். இருக்கும், அதான் அது அடி அதான் வாங்கும். கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ்மே அவனுக்கு சூட் ஆகும். like பெரிய கிரவுண்ட் இது ஆஹ் பெரிய கிரவுண்ட் வேற, சோ ம். இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அவனுக்கு. சோ ஆவேஷ் பாப்போம். கானும் போன வருஷம் நல்லா தான் போட்டான். ஆவேஷ் கானும் ஸ்டார்ட் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு. மயங்க் யாதவ் ஆர் மோசின் கான்லாம் எல்லா மேட்சும் ஆட மாட்டாங்க எப்படி இருந்தாலும். சோ ஆட ஆவேஷ் கான் மாட்டாங்க முகமது அதான். ஷமி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை மாத்தி மாத்தி போட்டு தான் அடிக்கணும். சோ அப்படிதான் ஆடுவாங்க. அப்புறம் பிரின்ஸ் தினேஷ் யாதவ் சக்தி இருக்கான். பிரின்ஸ் யாதவும் வேணா வச்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவனையும் இது இம்பாக்ட் பிளேயர் தான் வச்சுப்பாங்க. இம்பாக்ட் இவங்க எல்லாமே இம்பாக்ட் பிளேயர்ல தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. யாரு ஆடிக்கலான்றத பொறுத்து கேம் பொறுத்து மாத்திப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. எப்படியும் எனக்கு ஷமியும் தெரிஞ்சு பிரின்ஸ் யாதவ் ஆவேஷ் கானும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிரின்ஸ் யாதவ் ஆடிடுவான்னு தோணுறேன். ஏன்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க மேங்க் அதை எடுத்துக்கோ, மோஷின் கானு, ஷமி, இங்க 3 பேருமே மேஜரா நியூ பால் பவுலர்ஸ் தான். யாரும் உனக்கு டெத்ல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. டெத்ல எடுத்துன்னு பார்த்தா 15 ஓவர்ஸ் மேல ஆவேஷ் கான் போறதுக்கு பவுலரே இல்ல. ஆவேஷ் கான் போட்டான் ஆவேஷ் கான் தான், போன அதான் வருஷம். ஆவேஷ் கான் மட்டும் தான். அப்புறம் போறதுக்கு பவுலர் கிடையாது. பிரின்ஸ் யாதவ் மட்டும் நீ தான் யாருக்கும் மோசின் ஸ்னைல் கான்லாம் பண்ணா கூட நான் கொஞ்சம். ஒத்துக்க மாட்டேன். ஆனா பிரின்ஸ் யாதவ் டெத்ல நல்லா போடுவான். சோ அவனுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அதான் அப்படின்னா சொல்லலாம். அதுதான் டெத்ல போறதுக்கு அவனுக்கு யாருக்கும் ஸ்னைல் பண்ணான் போன வாட்டி நிறைய. ஆனா இந்த வாட்டி அவனால பண்ண முடியுமான்னு தெரியாது. அது ஒண்ணுதான் பிரின்ஸ் யாதவ்னால. அனலைஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி, அதான் இந்த டீமும் நம்ம அங்க சொன்ன மாதிரி தான். பேட்டிங் ரொம்ப ஹெவி. பேட்டிங் டாப் 5 பார்த்தா பயமா தான் இருக்கு. ஆனா அவன் 240 அடிச்சாலுமே குடுக்குற அளவுக்கு பவுலிங் இருக்கு. சோ வச்சிருக்காங்க. சோ பவுலிங் ரொம்ப இல்லடா, weak ஆ போன இருக்கு. தடவை அவங்க இந்த ஏதோ தடவை முகமது ஷமி அடிஷன் வந்திருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. போன தடவை மோசமா இல்ல, ஆனா இப்ப பரவாயில்லன்னு சொல்லலாம்ல. முகமது எனக்கும் ஷமியும் நல்ல பரவாயில்லன்னு தான் நல்ல தோணுது. எனக்கு ஆக்சுவலி என்னவோ ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் இதுலதான் இருக்கான். அவனும் சூசைட் பாயிண்ட்ல தான் இருக்கான். அவனும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒன் டே ஸ்பாட் எல்லாம் அவனை சேர்க்கவே மாட்டேன்றாங்க யாருமே. ம். எதையாவது 27 ப்ரூவ் கோடி பண்ணாதான் அவனுக்கு கொடுத்துட்டு வர முடியும். எதுக்குடா அவன் சூசைட் ஸ்பாட்ல இருக்க போறான் டேய். இல்லடா அவனோட கரியர் சொல்றேன். நான் இந்தியா டீம்ல எல்லாம் ஒன் டே எல்லாம் கூட இப்ப சஞ்சு சாம்சன் தான் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஒன் டே ஸ்பாட் முன்னாடி எல்லாம் இருந்தும் அவன் கேக்குறானுங்க. ஆடுறது இல்லடா. கேஎல் அதுதான் ராகுல் தான் பிரச்சனை. ஆடிட்டு இருந்தாங்க. டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அவன் கன்சிஸ்டன்டா அதான் போயிட்டான். அதான் ரிஷப் பண்ணிட்டு இந்தியாக்கே வெள்ளை கலர் சட்டையை போட்டு மட்டும் தான் ஆடுறதுக்கு கரெக்டா இருக்கான் இப்போதைக்கு. அதான் அப்படிதான் பாக்குறாங்க அவனை தள்ளி விட்டுறணும்னு. அதனால அவன் ப்ரூவ் பண்ற இதுல இருக்கான். பண்ணி ஆகணும் அவன். அதான் டாப் 5 ரொம்ப ஹெவி. போன வாட்டி இருந்த மாதிரி தான். போன வாட்டி அவுட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க பேட்டிங்ல. பவுலிங்ல திக்வேஷ் சர்ஜன் பவுலிங் கொஞ்சம் நல்ல டோர்னமெண்டா இருக்கவே கொஞ்சம் ஒரு நிறைய டிஃபெண்ட் பண்ணாங்க. பிரின்ஸ் யாதவ் ஒரு மேட்ச் அந்த 2 மேட்ச் நல்லா போட்டான். ஆவேஷ் கானும் டெத்ல ஒரு 2 மேட்ச் நல்லா போட்டான். சோ அப்படி இப்படி கரெக்ட். அங்கங்க கலெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் இருந்துதான் போதும். ஏன்னா போர்ட்ல ரன் இருந்தது அவங்களுக்கு போன வாட்டி. இந்த வாட்டியும் அதே டாக்டிக்ல தான் போயிருக்காங்க வித் பேட்டிங் ஹெவி. சோ பவுலிங் ஏதாவது போன வாட்டி மாதிரி மறுபடியும் இவங்க ஓரளவுக்கு நல்லா போட்டானுங்கன்னா மேபி. ஆனா ஹை ஸ்கோரிங் எதிர்பார்க்கலாம் இந்த டீம் கூட ஆடினா. ஆனா நீ அங்க எதிர்பார்க்க முடியாதுல்ல. இல்ல அங்க பிச்சு மாறிடுச்சு. அங்க போன வாட்டியே கண்டிப்பா மாறிடுச்சு. அவ்வளோ ஓ லோ ரீலே டர்னர்லாம் பண்ணிட்டாங்கடா. கொடுக்கல. ஓகே. இல்ல ரீலே ஓ பண்ணிட்டாங்க அப்ப போன பிச்சை. வாட்டியே ஓகே மாறிடுச்சு. ஓகே. 23 சீசன்னா ரொம்ப லோவா இருந்தது. டர்ன் நிறைய ஆச்சு. ஆமா ஆமா. ம். அதுக்கப்புறம் ரீலே பண்ண அப்புறம் இப்போ நல்லா தான் இருக்கு. அதான் இவங்க பவுலர்ஸ் யாராவது ஒருத்தர் 2 பேரு கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே தான். ஆனா இவங்களும் பினிஷர் இல்ல. சொல்லு சொல்லு. நான் அப்துல் சமாத், ஷாபாஸ் அகமது எல்லாம், அதுவும் ஆயுஷ் ரேட் பண்ண பதோனி மாட்டேன். 6 அந்த இடத்துல அவ்வளவு ஐயா ரேட் பண்ண மாட்டேன். இவங்க யாராவது ஒருத்தர் கேரி பண்ணி பினிஷிங் ரோல் வரைக்கும் வந்தானுங்கன்னா ஓகே. இப்போ பூரானுக்கு நல்லா படுதுன்னா எண்டு வரைக்கும் பூரான் ஆடணும். இல்ல பண்ட் நல்லா படுதுன்னா யாராவது ஒருத்தர் எண்டு வரைக்கும் ஆடணும் அவங்க டாப் 5ல. ஜாஸ் இங்கிலீஷுக்குமே 5 எனக்கு நல்ல ஸ்பாட்டா தோணல. அவன் 3 தானே மேபி ஆடுறான். ஆனா இங்க அதான் பூரா ஜாஸ் தான் இங்கிலீஷ் ஆடுறான். பதிலா பூரா ஃபுல் குளோபல் லீக்ல 3 தான் பிரெட்ஸ்கி. ஆடுறான். இல்ல ஜாஸ் இங்கிலீஷ் பதிலா பிரெட்ஸ்கி பெஸ்ட். நம்பர் 5ல நல்ல ஆப்ஷனா இருக்கும்டா. இல்ல அதான் நீ இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் இங்கிலீஷ கூட பண்ணுவாங்க. அவனுமே இங்கிலீஷ் போற ரிஷப் அடிச்சு பண்ட் கீழே போனா 5 வேஸ்டா ஆயிடலாம். அவன். அவன் என்ன பண்ணுவான் போயிட்டு 5 பாவம். ஆயிடலாம். பரவாயில்லடா, அதுக்கு போனா பண்ட் ஆனா போன சொல்ல முடியாது. போன சீசன்ல பண்ட்டுக்கு படலன்னோடனே அவன் 2-3 மேட்ச் வரவே இல்ல. நீங்க போங்க ஆமா. எல்லாரையும் அமுச்சு விட்டு உட்கார்ந்து இருந்தான். அப்துல் சமாத் ஒரு என்னன்னா மேட்ச் வச்சாங்க. அந்த மேட்ச்ல ரிஷப் பண்ட் ஆடவே இல்ல. எனக்கு வந்து இந்த டீம் அந்த அளவுக்கு பகை இல்லையா. சோ எனக்கு வந்து அடிக்கவும் மனசு வரல. அடிக்க எனக்கு ஒண்ணுக்கும் அடிக்கவும் மனசு மனசு வரல. வரலையா? ஆமா பரிதாபமா அப்படியே இருக்கு இந்த தள்ளி டீமை இங்க பார்த்தா. இல்ல எதுவும். நம்ம டீம்ல இருந்து 2 பேரை கொடுத்து ஆடுங்கடா. தண்ணி தெளிச்சு விட்டுறலாம் மாதிரிதான் தோணுது. So, அதனாலதான் எனக்கு கண்டென்ட் வர மாட்டேங்குது எனக்கு அவனை பத்தி பேசுறதுக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டும் இல்ல. அதான் சரி ஆனா ஜஸ்டின் நாகரை இவங்களும் பத்தி ஏதாச்சும் பேசிட்டு போ.
ஜஸ்டின் லேங்கர் அது வந்து அவர் வந்து நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியன்ஸ் அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது அவர் பார்த்தாலே. அந்த அந்த 2020 எந்த இது 21 அந்த சீரிஸ் வந்து ஆளுங்களே இல்லாம போயிட்டு பிஜிடி அடிச்சுட்டு வருவோம். சோ அதெல்லாம் அததான் ஞாபகம் வருது. நான் அவுட் ஆஃப் டாபிக் போறேன், நீங்க இதுல பேசுங்க ஐபிஎல் பத்தி. சோ அதான் பவுலிங் கொஞ்சம் யாராவது ஸ்டெப் அப் பண்ணணும், இதெல்லாம் கஷ்டம். ஆனா பேட்டிங் ஏரியா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. எனக்கு என்னவோ நீ என்ன மாதிரி பிடிச்சு கொடுத்தாலுமே இவனுக்கு அடிதான் போவானுங்க. முகமது ஷமி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தோணுது பயங்கரமா. பண்ணி ஆகணும், அந்த நிலைமையில தான் இருக்காரு. பாப்போம். நீங்க ஏதாவது சான்ஸ் கொடுக்குறீங்களா? வாய்ப்பே இல்லடா. நான் டாப் 5ல வாய்ப்பு கூட பண்ணாருங்க. ஏன்னா அதான் 1-2 பவுலர் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா டாப் பெர்ஃபார்ம் கூட பண்ண வேண்டாம். இன்ஜூர் ஆகாம இருந்தாலே இவங்க டாப் 5ல முடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா உள்ள வருவாங்களான்னு தெரியல. சோக் ஆக வாய்ப்பு இருக்கு இவனுங்க. 4th 5th நான் கடைசியில எல்லா வீடியோவும் பாப்பேன். நீ டாப் 4ல 6 டீம் சொல்லிருந்தா போட்டு போனா கடைசியில உட்கார்ந்து இல்ல நம்ம லாஸ்ட் வீடியோல டாப் 4 யாருன்னு இண்டிவிஜுவலாவே பேசிக்கலாம். என்ன இப்ப நம்மளுக்கு பிரச்சனை, எல்லா வீடியோ முடிச்சுட்டு யாரு டாப் 4 நம்ம செலக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே இல்லடா எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கடைசியா நாலாவது இடத்துக்கு சண்டை போட தெரியும் ஒரு 3-4 பேரு அந்த மாதிரி சண்டை போட்டு இருப்பானு இவனுங்க எப்படியும். ஆமா ஈஸியா போயிடுவாங்க. கீழதான் போக மாட்டாங்க, பாட்டம் தான் பினிஷ் ஆக மாட்டாங்க அவங்க. ஏன்னா இந்த பேட்டிங் வச்சுக்கிட்டு கண்டிப்பா மோசமான டீம் நிறைய இருக்கு. அதனால 50, 60 ஆவாங்க நடுவுல வந்துட்டு. எனக்கு ஒரே டைலாக் தான் தோணுது, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யறோம் அந்த இதான் பண்ணுவானே இவனுங்க. பேட்டிங் வச்சு 2-3 டீம் எப்படிதான் ஓட விட்டுருவானுங்க இவனுங்க, அதுல டவுட்டே இல்ல. கொஞ்சம் பவுலிங் வருவாங்க. கொஞ்சம் இன்ஜூர் ஆகாம இருந்தாலே இந்த பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு உங்களுக்கு பவுலர்ஸ். ஆமா, அப்ப நீ சான்ஸ் தர 4 டாப் 4ல நான் வெச்சுக்கோ. நான் 50-50 சொல்றேன். 4th 5th சோக்கார டைம் டாப் 5ல பெறுவோம் கண்டிப்பா. ஓகே. டிசி ஆர் இது எல்எஸ்ஜி சொல்லிருக்கியா? எல்எஸ்ஜி டிசி எல்எஸ்ஜி. நீ இன்னும் ஒரு டீம் எப்படி நான் புக் பண்ணேன், இன்னும் 2 டீம் யார் டீம் சொல்றேன் நான் பாக்கறேன். டி டன். சரி அதான் இங்க வாங்கடா, எங்கயோ போயிட்டே இருக்கீங்க. அதான் வேற எதுவும் இல்லடா இந்த டீம் பத்தி சொல்றதுக்கு. நீங்க சொல்லுங்க. இல்ல எல்லா வருஷமும் ஓரளவுக்கு அப்படி இப்படி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ரொம்ப மொத்தமா எந்த வருஷமும் அனுமதிச்சது. ஒரு பாயிண்ட் மறந்துட்டீங்க. பண்ட் இப்ப யார் ட்ரெயினிங் எடுக்கறான்னு தெரியுமா உங்களுக்கு? யுவராஜ் எல்லாருமே யுவராஜ் கிட்ட தான போறாங்க. அபிஷேக் சர்மா அமுச்சு விட்டு இப்ப இவனை எடுக்கவே அங்க போய் அவன் டக்கு டக்கு ஆயிட்டு இருந்தான். இல்லடா, ஆனா வந்து அபிஷேக் சர்மா போனானா வேர்ல்டு கப் முன்னாடி சஞ்சு சாம்சனும் போயிட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றான். அப்புறம் இப்போ வந்து ரிசர்வ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியல. மேபி கம்பீர் மேபி க்ளோஸா இருக்கலாம் யுவராஜ் கூட, மேபி ட்ரெயின் பண்ணணும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அப்படின்றதுக்காக இருக்கலாம். Who knows? அதான் பாப்போம். இது தெரிஞ்சு சான்ஸ் கம்மி தான். பட் ஓகே, மத்த டீமோட இவங்க ஓரளவுக்கு நல்ல டீம் தான். கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா யாராவது மத்த டீம்னா இது ரிவ்யூ பண்ண டீம் தான் சொல்றேன் நீனே. இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண ஓகே, நான் செக் பண்ணிட்டே இருப்பேன் நான். போன சீசன் 10ஆவது முடிச்ச டீம் தான் சேர்த்து சொல்றான் அவன் தெரிஞ்சு. சரி பொளந்துருவேன். 5 வருஷம் கப் அடிக்காத டீம் சேர்த்து சொல்றேன் நீனே யோகேஷ். 10ஆவது யாரும் முடிச்சா நாங்க குவாலிஃபை ஆயிருக்கோம் போன சீசன். எங்க கிட்ட கிணறு இருக்கு. 5 வருஷத்துல எங்க கிட்டயும் 2 ரசீது இருக்குது, உங்ககிட்ட தான் ரசீது இல்ல. கிணறே காணும் நீ சொல்லணும்னா. நீங்க 2020 வரைக்கும் அப்ப நாங்க 5 கப் எடுத்துருக்கோம். நீங்க இல்ல அதேதான். அப்ப 2011 வரைக்கும் நான் 1 கப் அடிச்சிருக்கோம். அப்படி பார்த்தா 2020 வரைக்கும் 5 எடுத்துருக்கோம். அடிக்க மாட்டாங்கடா, அதனால அதான் எனக்கும் இஷ்டம் இல்ல இவனுக்கு அடிக்கிறதுக்கு. எனக்கு பரிதாபமா இருக்குடா அந்த டீமை பார்த்தா. யாராவது சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க. சரி, அப்போ அடுத்த வீடியோல சந்திப்போம் கண்டிப்பாக. ஓகே பாய். இன்னொரு டீம் ப்ரிவியூவோட வரோம். பாய். ஒரு விஷயம், நரேஷ் இதுக்கு எந்த டீமுக்கும் பிளே ஆஃப் சான்ஸ் தரல. நம்ம 4 டீம் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 4 டீம் ரிவ்யூ பண்ணிருக்கோம். இன்னும் 6 டீம் இருக்கு. 6ல நான் 4 சொல்றேன். நான் சொல்லணும். 4 டீம் தான்.
ஓகே ஓகே டன் டன். சரி ஓகே பாய். ஓகே गाइस பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை பை. பாய் பாய் பாய். ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்